நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியோட தான் இந்த வீடியோவ ஆரம்பிக்கிறேன். ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த மகிழ்ச்சி கூட தேவையில்ல. இப்படி ஒரு சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இந்த பாலியல் வன்கொடுமைகள், அதுவும் குழந்தைகளுக்கு எதிரா நடக்கும்போதெல்லாம் நம்மளால 10 நாளைக்கு சாப்பிட முடியாது பெண்களால. அந்த அளவுக்கு வந்து மனபாரமா இருக்கும். இந்த மாரி எந்த சம்பவங்களும் நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரேயர்ஸா இருக்கு. நடக்கவே இல்லைன்னா, இப்படி ஒரு தீர்ப்ப நோக்கி நம்ம காத்திருக்கவே தேவையில்ல அப்படிங்கிறதோட இந்த வீடியோவ ஸ்டார்ட் பண்றேன். முன்னாடியே நம்ம ஊடகங்கள்ல எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டா நெறைய செய்திகள சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பேச போறோம் அப்டின்னா, ஆ திமுக அ ஆளுங்கட்சி அன்னைக்கு இருக்காங்க. அன்றைக்கு அதிமுக இருந்தாங்க. 2 சம்பவங்கள கம்பேர் பண்ணி பேசுறாங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கு அப்டின்னு 2யும் முதல்ல கம்பேர் பண்ணலாமா? அப்டிங்கிறது. ஆ இப்படி கம்பேரிசன் இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது, பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்டிங்கிறதும், ஆ இவ்வளவு பேசக்கூடிய அதிமுக ஆட்சியில 6 வருடங்கள் ஆச்சே ஒரு வழக்கு நிறைவடைந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கு. அவங்க ஆட்சியிலேயே அது நடைபெறலையே! அப்படிங்கிற ஒரு கேள்வியோட திமுக அ ஆளுங்கட்சியா இருக்கும்போது, திமுக அனுதாபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் மீதே 5 மாதங்கள்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டு, அவருக்கு வந்து உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதே! அ அதற்கான முயற்சிகள்ல திமுக அரசு என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதோடையும், நமக்கு திமுக, அதிமுக அப்படின்னு கிடையாது. எந்த ஆளும் அரசா இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஆ சட்டத்துல என்னென்ன முயற்சிகள மேற்கொள்ள முடியுமோ, காவல்துறை சார்பாக, அரசு வழக்கறிஞர் சார்பாக எடுத்து அந்த வழக்க விரைந்து விசாரணை முடித்து, குற்றவாளிக்கு அந்த நேரத்திலேயே தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கு. வீடியோக்குள்ள போகலாம். இது உங்களுக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் நம்ம ஒரு விஷயம் பாத்தரலாம் முன்னாடி போயி. அ இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ளாயே நடைபெற்ற இந்த அ பாலியல் வன்கொடுமை வழக்கு அப்படிங்கிறது கடந்த வருடம் டிசம்பர் 23ஆம் தேதி நடைபெறுது. நடந்த உடனேயே வந்து இது கம்ப்ளைண்ட் வந்து குடுக்கப்படுது. மறுநாள் கம்ப்ளைண்ட் குடுக்கப்படுது. ஆ அந்த கம்ப்ளைண்ட் குடுத்த மறுநாளே வந்து சம்பந்தப்பட்ட நபர், சந்தேகிக்கப்படக்கூடிய நபர் அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஞானசேகரன் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வெளியில் பிரியாணி கடை போட்டிருந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்படுகிறார். விசாரிச்சு அப்புறம் அவர விட்டுர்றாங்க. அதன் பிறகு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு மீண்டும் கைது செய்யப்படுகிறார். இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதற்கு பிறகு சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்துல இந்த கைது செய்றாங்க. காவல்துறை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் செய்றாங்க. சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல விசாரணை நடைபெற்றுட்டு வந்தது. அதற்கு பிறகு என்ன அப்டின்னா, எதிர்க்கட்சிகள் பாஜக, அதிமுக போன்றவங்கலாம் சிபிஐக்கு மாத்தணும் இந்த வழக்கு அப்டின்னு போராட்டம் பண்றாங்க. அந்த நேரத்துல தமிழக அரசு என்ன பண்றாங்க அப்டின்னா, பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு 3 பேர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவ அமைச்சு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதியே வந்து முதல்வராக இருக்கக்கூடியவர் மு.க. ஸ்டாலின் வந்து உத்தரவிடுறார். அது நமக்கு வந்து திமுகவா, அதிமுக அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்ல. செயல்பாடுகள தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். ஆ ஓகேவா? இது வந்து மிரட்டப்படுறாங்க, அந்த பெண் மிரட்டப்படுறாங்க, எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆனது இது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் டைரக்ட்டா விஷயத்துக்கு வந்துர்றேன். அந்த எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆனது கூட நம்மளே வந்து கண்டனத்த பதிவு பண்ணியிருந்தோம். ஆனா அது வந்து மாநில அரசோட தவறால கிடையாது. மத்திய அரசினுடைய அந்த சர்வர் பிரச்சனையால தான் அந்த எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆனது. அதற்கும் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து எந்தெந்த ஊடகங்கள் வந்து டவுன்லோட் பண்ணாங்களோ அவங்க மீதும் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கும்போது, எந்த அளவுக்கு தற்போது ஆளும் அரசாக இருக்கக்கூடிய அரசு வந்து செயல்படுது. காவல்துறையினுடைய செயல்பாடுகளுக்கும் ஒத்துழைச்சு போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய தருணம் இது. திமுகவா இருக்கட்டும், திரும்ப திரும்ப சொல்றேன் நானு. அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, யாரு சிறப்பா செயல்படுறாங்களோ, ஏதோ ஒரு விஷயத்துல, 2 விஷயத்துலங்கும்போது அந்த விஷயத்த நம்ம குறிப்பிட்டு பேசுறது நமக்கு அ தேவை அப்படிங்கிற இந்த நேரத்துல தேவை அப்படிங்கிறத உணர்ந்து தான் நான் இந்த வீடியோவ பதிவு பண்றேன். அதற்கு பிறகு நான் சொன்னது போல சைதாப்பேட்டையில இருக்கக்கூடிய 9வது குற்றவியல் நீதிமன்றத்தில தான் இந்த வழக்கு அப்போது நடந்துகிட்டு வந்தது. அப்போ வந்து இந்த குற்றவாளி ஞானசேகரனுக்கு எதிராக 100 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை காவல்துறையினர் தாக்கல் செய்றாங்க. இந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைமையின்படி. ஓகேவா? அதற்கு பிறகு இந்த வழக்கு வந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி சென்னை மகளிர் கோர்ட்டுக்கு மாற்றப்படுகிறது. அதற்கு பிறகு தான் இந்த வழக்கு வந்து ரொம்ப வேகம் எடுத்தது. அங்க இருக்கக்கூடிய அங்க வந்து நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில 12 பிரிவுகளின் கீழ
குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுகின்றன. நீதிபதி எம் ராஜலட்சுமி அவங்க முன்பாக இந்த விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. தினம்தோறும் விசாரணைகள் அப்படிங்கிற அடிப்படையில இந்த வழக்கு வந்து ரொம்ப துரிதமாக வேகமாக விசாரணை நடைபெற்று வந்தது. போலீஸ் தரப்புல 29 பேர் வந்து சாட்சியம் அளிச்சாங்க. அதே போல ஞானசேகரன் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்காக அரசு தரப்புலையும் 75 சாட்சிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு, கொடுத்திருக்காங்க. சாட்சிகள் வந்து ஆஜராகி விளக்கம் கொடுத்திருக்காங்க. இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில தான் வந்து இந்த கடந்த 28ஆம் தேதி வந்து தீர்ப்பு அளிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. மிகுந்த எதிர்பார்ப்போடு நீதிமன்ற வாசல்ல ஊடகம்ல இருந்து பெண்கள் அமைப்புகள்ல இருந்து எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்த நேரத்துலதான் ஞானசேகரன் 11 சாட்சியங்கள், அதாவது அறிவியல் பூர்வமான டிஜிட்டல் ஆதாரங்களோடயே வந்து ஞானசேகரன் குற்றவாளி அப்படிங்கிற தீர்ப்பை நீதிபதி ராஜலட்சுமி அம்மா வந்து வழங்குறாங்க. அதற்கே வந்து பாராட்டுக்கள் கிடைச்சது. அதற்கு பிறகு வந்து இன்று திங்கட்கிழமை வந்து ஜூன் 2ஆம் தேதி ஞானசேகரனுக்கு பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத அறிவிக்கிறதா நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதே போல என்ன தண்டனை அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டது. ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க. அதுவும் வந்து 30 ஆண்டுகளுக்கு தண்டனை குறைப்பு அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படிங்கிறத ரீமிஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த ஏக காலத்திலே இந்த 30 வருஷத்துல அனுபவிச்சிடணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. 90,000 ரூபாய் வந்து அபராதமும் விதிச்சிருக்காங்க. சரி, இவ்வளவுதான் தகவல். இவ்வளவுதான். நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா தான் இந்த வீடியோ போடணுங்கிறதுனால ஷார்ட்டா தான் இந்த தகவலை சொல்லியிருக்கோம். சரி, இப்போ வந்து இந்த வழக்கு யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவினர் வந்து ஒரு பதாகையை ஏந்திக்கிட்டு சட்டமன்றத்துக்கு போறாங்க, ஆளுநரை சந்திக்கிறாங்க. பாஜக மாநில தலைவராக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் வந்து சாட்டையால அடிச்சுக்கிட்டாரு, செருப்பு போட மாட்டேன் அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, அந்த பாலியல் வன்கொடுமைக்குள்ளான அந்த மாணவிக்கு தீர்ப்பு கிடைக்கும் வரை, நீதி கிடைக்கும் வரை நான் வந்து செருப்பு போட மாட்டேன், சாட்டையால அடைச்சுக்கிறேன் அப்படின்லாம் அடிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமே ஷூ போட்டுக்கிட்டாரு. பாஜக மாநில தலைவர் மாற்றம் வந்தோடனே ஆக்சுவலி அவர் கரெக்டா தான் பண்ணிருக்காரு. ஏன்னா பாஜக மாநில தலைவரா இருந்த போது அவர் வந்து இந்த விஷயத்த பண்ணாரு. மாநில தலைவர் பதவியே இல்லையே, அப்புறம் அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. யாரையும் கிண்டல் பண்ணல. ஓகே, இந்த விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. பொள்ளாச்சி பாலியல் வழக்கையும் இதையும் கம்பேர் பண்றாங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அப்படிங்கிறது முதல்ல வந்து இந்த அரசியல் கட்சிகள் வந்து பெண்களுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கணும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, அண்ணா அடிக்காதீங்கன்னா அந்த பெண்கள் கதறி அந்த ஆடியோ வீடியோ எல்லாம் வந்து இப்ப வரைக்கும் மனசுல யாரா இருந்தாலும் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம். அது வந்து ஒரு கேங்கா சேர்ந்து அது ஒரு பெரிய குரூப்பாவே பண்ணிருக்காங்க. அப்படிங்கும்போது அது எவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட 200 பெண்களுக்கு மேல பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவம் அது. அந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ஆச்சு வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கு. அதுலயும் வந்து 2 நபர்கள், கிருஷ்ணவேல், கிருஷ்ணகுமார், பார் நாகராஜன் அப்படிங்கிற நபர்கள்லாம் வந்து ஆரம்பத்துல பேசப்பட்டாங்க. அவங்க அதிமுக உறுப்பினர்கள். இந்த பாதிக்கப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ள தண்டனை பெற்று சாகும் வரை ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய 9 பேர்ல ஒரு 2 நபர்களும் வந்து அதிமுக அபிஷியலாக பொறுப்புல இருந்தவங்க. ஓகேவா. இந்த வழக்கு இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 பெண் 200 பெண்கள்னு நம்ம ஊடகங்கள் சொல்றாங்க. 100 பெண்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அத்தனை வீடியோக்களையும் ஆடியோக்களையும் நேரடியாக நீதிபதி அவர்கள் பார்த்த பிறகே கேட்ட பிறகே வந்து தண்டனையே குற்றவாளிகள்னு அறிவிச்சு தண்டனையையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு எப்படி, ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் பெண் பாதிக்கப்பட்டதுதான். ஆனா அதை கம்பேர் பண்றதுன்னு இருக்கு இல்லையா. ஒரு பெண்ணு ஒரு தனிப்பட்ட நபர் போய் ஒரு தவறான செயலில் ஈடுபடும் போது அவருக்கு கடுமையான தண்டனை வேணும், யார் மீது யார் தவறு பண்ணாலும். ஆனா இதையும் அதை எப்படி கம்பேர் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதற்கு பிறகு 6 ஆண்டுகள் ஆயிருக்கு. அப்ப வந்து சிபிசிஐடி மாத்துறதுக்கும் போராட்டம் தேவைப்பட்டது, சிபிஐக்கு மாத்துறதுக்கும் போராட்டம் தேவைப்பட்டது. அதற்கு பிறகு நிறைய லேக் இருந்துச்சு. மீடியாவை, ஊடகத்தை, கேள்வி கேட்கக்கூடிய ஊடகங்களை அப்போது ஆளுங்கட்சியா இருந்த அதிகாரிகள், அதாவது மூத்த அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் மிரட்டக்கூடிய சம்பவங்கள்லாம் பொது வெளியில லைவ்லயே வந்து நடந்துச்சு. இதெல்லாம் பார்த்திருக்கோம். இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் பதில் தராங்க, ஒவ்வொருக்கும் விளக்கம் தராங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளக்கம் தராங்க. வந்து எஃப்ஐஆர் லீக் ஆனது அப்படின்னா அதற்கு ஆதாரத்தோட விளக்கம் தராங்க. ஏன் வந்து நடவடிக்கை தாமதமானது அப்படின்னு கேட்கவே முடியாது இந்த வழக்குல. ஏன்னா 23ஆம் தேதி சம்பவம் நடக்குது, 24ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சந்தேகிக்கப்படும் நபர் அப்படின்னு 24ஆம் தேதியே ஞானசேகரன் கைது செய்யப்படுறார். விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்படுறார்.
அதற்கு பிறகு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு குற்றவாளி இவர் தான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு எஃப்ஐஆர் காப்பி போடப்பட்டு மீண்டும் அரெஸ்ட் பண்ணப்படுகிறார். அதற்கு பிறகு அவர் எங்கேயாவது வெளியில வந்தாரா? பார்க்க முடிஞ்சுதா? அதற்கு பிறகு யார் அந்த சார் அப்படின்னா நீதிமன்றமே இன்னைக்கு கொட்டு வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஞானசேகரன் பயன்படுத்திய இந்த சம்பவத்துல இந்த குற்றம் நடந்த அந்த நேரத்துல பயன்படுத்திய மொபைல் வந்து ஏர்டெல் நெட்வொர்க்கை சேர்ந்தது. அப்போ அவர் யாருக்கோ ஃபோன் பண்ணாரு, அந்த சாருக்கு வந்து நான் அனுப்பி வைக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி கொச்சையா இருக்குது பேசுறதுக்கே. நமக்கு என்ன வழி இல்லை, நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பெரிய பின்புலம் இருக்கு, பெரிய ஆள் இருக்காங்க என் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை அவர் அங்க கிரியேட் பண்ணியிருக்காரு. அது போக நான் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டாஃப், நீ வந்து செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவி, நீ வந்து எனக்கு ஒத்து வரல அப்படின்னா நபர் சார் கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் வந்து மிரட்டியிருக்காரு. அந்த பெண்ணை மிரட்டுதலுக்காக பயன்படுத்தினார் அப்படிங்கிறது வந்து காவல்துறை விசாரணையிலேயே வந்து தெரியப்படுத்தி விட்டது. ஆனாலும் அதை வந்து எதிர்கட்சியினர் சொல்லும்போது இந்த ஞானசேகரன் பயன்படுத்திய போனை வந்து முழுமையான ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறாங்க வித் ஏர்டெல் நெட்வொர்க் உடைய உதவியோட. அவங்க ஏர்டெல் நெட்வொர்க் உடைய நோடல் ஆபீசரும் வந்து நீதிமன்றத்துல வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் அளிச்சிருக்காரு. அந்த அந்த அவருடைய ஞானசேகரன் பயன்படுத்திய அந்த மொபைல் போனே பிளைட் மோட்ல இருந்திருக்கு, சுவிட்ச் ஆஃப் கூட பண்ணல அந்த நபர், பிளைட் மோட்ல இருந்திருக்கு. பிளைட் மோட்ல போட்டு அந்த பெண்ணை மிரட்டுவதற்காக, அதாவது இப்ப அந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவி அவருடைய நண்பரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீ வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு இது பண்ணிட்டு மிரட்டி, நானும் இந்த ஸ்டாஃப் தான், அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டாஃப், நீ வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த பொண்ணை வந்து அது போக அங்க என்ன செயல் ஈடுபட்டாரோ அதையெல்லாம் வீடியோ எடுத்து வச்சு, போட்டோக்கள் எடுத்து வச்சு அதை வெளியிடுவேன்னு சொல்லி மிரட்டி சிலதை வெளியிட்டோம். அந்த பெண்ணை அந்த அளவுக்கு மிரட்டி இருக்காரு. அதனாலதான் 11 பிரிவின் கீழே வந்து தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நபருக்கு. அப்போது மிரட்டுவதற்காக பயன்படுத்தினார் அப்படிங்கிறத டிஜிட்டல் ஆதாரத்தோட, அறிவியல் பூர்வமான ஆதாரத்தோட நீதிபதியிடம் சமர்ப்பிச்சிருக்கிறது காவல்துறையும் அரசு வழக்கறிஞர் தரப்புலையும். அப்போ இப்படி சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு நீதிபதிகள் அதையெல்லாம் ஆராய்ந்து விட்டு தானே தீர்ப்பளிப்பாங்க. அப்படி ஒரு நபரே இல்ல, ஏர்டெல் நெட்வொர்க் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல அந்த மொபைல் வந்து பிளைட் மோட்ல இருந்திருக்கு, அதற்கு பிறகுதான் வந்து 8 மணிக்கு பிறகுதான் வந்து அந்த மொபைலே வந்து செயல்பாட்டிற்கு வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் அறிவியல் பூர்வமான ஆதாரத்தோட கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காப்பி வந்து இன்னும் வெளியில வரல, அதனால நமக்கு அது என்னன்னு படிச்சு காட்ட முடியல. அப்படிங்கும்போது இதற்கு பிறகும் யார் அந்த சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு பெண்கள் தொடர்பான, ஒரு பெண்ணுடைய மனம் தொடர்பான, மானம் தொடர்பான, பெண் பாதிக்கப்பட்ட, வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு விஷயத்துல ஏன் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இது பொள்ளாச்சி பாலியல் வழக்கா இருந்தாலும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கா இருந்தாலும் சரி, ஏன் இதை வந்து ஒரு அரசியல் ஆக்குறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். இதை வச்சுதான், இப்ப இந்த விஷயத்த வச்சுதான் நீங்க அரசியல் பண்ணணுமா அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ அந்த பெண்ணுடைய மனசு வந்து எப்படி பாதிக்கப்படும்? ஏன்னா அந்த பொண்ணு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க, 2ஆம் இயர் படிக்கிறாங்க, என்ஜினியரிங் படிக்கிறாங்க. இது வரைக்குமான தகவல்கள் வந்து வெளியில வந்துருச்சு. அப்போது எஃப்ஐஆர் காப்பி பெயரெல்லாம் வெளியில வந்துச்சு. அப்ப அந்த பெண்ணுடைய குடும்பம், அவங்க எல்லாம் வந்து எந்த நிலைமையில இருப்பாங்க, எந்த மனநிலையில இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல. மீண்டும் மீண்டும் இதை பேசுபொருளாக்கிட்டே இருந்தா அந்த பெண்ணுடைய குடும்பம் வாழவே வேண்டாமா அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல. அதனால பொள்ளாச்சி பாலியல் வழக்கா இருந்தாலும் சரி, இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு விட்டாச்சு. இதற்கு மீறி இவங்க சொல்வது போல அறிவியலை தான் நம்ம நம்புறோம் இன்னைக்கு. அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட பிறகும் நீங்க யார் அந்த சார்னு கேட்டா, ஒரு எதிர்கட்சி தலைவராக உங்களுக்கு தான் அந்த கடமை இருக்கு. யார் அந்த சார்னு நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. 5 மாத காலமா நீங்க என்ன பண்ணுனீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. யார் அந்த சார், அந்த சார்ன்னு சொன்னீங்கன்னா அந்த சாரை கொண்டு வந்து காவல்துறை முன்னாடியோ இல்ல நீதிமன்றத்தின் முன்னாடியோ நிப்பாட்டி இருக்கலாம்ல. அப்ப எதிர்கட்சியா நீங்க சரியா செயல்படலையா அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா. இந்த ஒரு கேள்வி இருக்கு. முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி ட்வீட் போட்டிருந்தாரு. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் அவர்களும் இதை பத்தி ட்வீட் போட்டிருக்காங்க. அதற்கு பதிலடியும் வந்து திமுக தரப்புல இருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருவேளை இருந்தா நிரூபிக்க வேண்டிய கடமை எதிர்கட்சி தலைவருக்கும் இருக்கு. முதல்வர் அவர்கள் வந்து சொன்னது போல குற்றவாளி சீக்கிரமாவே 5 மாதங்களுக்குள்ளாகவே வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெறப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிக்கு பாராட்டுகளை சொல்லியிருக்காங்க, காவல்துறையினருக்கும் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீதிபதி ராஜலட்சுமி அம்மா அவர்களே காவல்துறையினருக்கு சிறப்பாக வேகமாக செயல்பட்ட காவல்துறையினர் அவர்களுக்கு பாராட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். மீண்டும் மீண்டும் இந்த யார் அந்த சார் அப்படிங்கும் போது அது நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி வழக்கறிஞரும் வந்து சொல்லியிருக்காங்க.
இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கவே கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோளா இருக்கு. யார் ஆட்சியா இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல மல்யுத்த விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் பாதிக்கப்பட்டாங்க. பாலியல் சித்திரவதைகளுக்கு, கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அந்த பாஜக எம்பி வந்து இப்ப அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கார். இந்த விஷயத்த பத்தி யாருமே பேசல. ஏன் விடுவிக்கப்பட்டார்? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில விடுவிக்கப்பட்டார்? அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாவே இல்ல. செய்தியில கூட வெளியில வரல. அந்த வீராங்கனைகள் பதக்கங்களை எல்லாம், அதாவது உயிரா தன்னுடைய உடலை வருத்திக்கிட்டு, தன்னுடைய ஆசைகளையும் சின்ன சின்ன நாட்டிற்கு மெடலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்போடு தன்னுடைய வாழ்க்கையே வந்து அர்ப்பணிச்ச அந்த விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் ரோட்ல உட்கார்ந்து போராடுனாங்க. உண்ணாவிரதம் இருந்தாங்க. அந்த வீரர்களை எப்படி வந்து தூக்கிட்டு போய் குண்டு கட்டா போட்டாங்க. அந்த சம்பந்தப்பட்ட எம்பி வந்து அந்த குற்றச்சாட்டுக்குள்ளான அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த எம்பி அந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கார். எந்த செய்தியிலும் ஒரு தலைப்புச் செய்தியா கூட வரல. என்ன நியாயம் இது? ஏன் இத பத்தி யாருமே பேசல அப்படிங்கிறதும் இருக்கு. நாளைக்கு இந்த வழக்கு தொடர்பான வீடியோவை நம்ம உங்ககிட்ட பதிவிடுறேன். எதன் அடிப்படையில அவர் வந்து இந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம நாளைக்கு பேசுவோம். யாரும் வந்து பெண்கள் விஷயத்தை வச்சு, பெண்களை வச்சு அரசியல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோளா இருக்கு. அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி. இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நம்ம அந்த மல்யுத்த விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் தொடர்பான அந்த வழக்கு கடந்து வந்த பாதையும், ஏன் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கார், ஏன் ஊடகங்கள் மௌனமாச்சு அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம்.